தமிழ் மக்களை பழிவாங்க முற்படும் ஃப்ரண்டில் நாடாளுமன்றில் சுமந்திரன் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் 24% சம்பள அதிகரிப்பு சஜித் உறுதி. நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை ரணில் அதிரடி உத்தரவு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே சுமந்திரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதாவது, நீண்ட காலமாக நடத்தப்படாதுள்ள மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கான சட்ட சிக்கலை தீர்க்கும் வகையிலான தனிநபர் பிரேரணை ஒன்று எம்.ஏ. சுமந்திரனால் நீண்ட காலத்துக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கான சட்ட தடைகள் நீக்கப்பட்டு இரண்டாம் வாசிப்பும் வாக்கெடுப்போ விவாதமோ ஒன்றே நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று அதனை நாடாளுமன்றில் மூன்றாம் வாசிப்புக்காக எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற உத்தேசிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று அது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்றில் உரையாற்றிய எம்.ஏ. சுமந்திரன் இந்த பிரேரணையை இன்றைய தினம் நாடாளுமன்றில் நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி முன்னதாக தம்முடன் இணங்கி இருந்த போதும் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்து அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி பழிவாங்கும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய சபாநாயகர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்களூடாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்குமான சம்பளத்தை 24% அதிகரிப்பதுடன் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்போம் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 31வது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எமது நாட்டின் அரச கொள்கைகளை செயல்படுத்துவது அரச ஊழியர்களாகும். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் திடீரென்று சம்பளத்தை அதிகரிப்போம் என்று பொய் வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். இந்த நிலையில் ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்குமான சம்பள அதிகரிப்பை 24% அதிகரிப்பதோடு வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 17,800 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரித்து அடிப்படை சம்பளத்தை 57,500 ரூபாய் வரை அதிகரிப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் இரத்த களறியுடன் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இறுதி யுத்த காலத்தில் படையினரிடம் பலர் கையளிக்கப்பட்டிருந்ததோடு சரணடைந்திருந்தனர். இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை நிறைவேற்றுமாறு வடக்கு கிழக்கின் தமிழ் தாய்மார் 2750 நாட்களை கடந்து போராடி வருகின்ற நிலையில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவானவை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். அறக்கலைய மக்கள் எழுச்சி போராட்டத்தின் மூலம் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நெருக்கமான சட்டத்தரணியான அலி சப்ரி ஜெர்மனிய அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த செவ்வியில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் நாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் 6047 பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்துள்ளதாக கூறியுள்ளார். அனுரகுமார திசாநாயகவிடம் நாட்டுக்கான எந்த வேலை திட்டமும் இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என்ற நடைமுறை சாத்தியமான தீர்மானத்தை தான் எடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சஜித் கிளிப்பிள்ளை போல் பேசுவதாகவும் நாடு பூராகவும் சென்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். எங்களோடு இணங்குகின்ற விடயங்களை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றால் இந்த நாடு அழிவு பாதைக்குள் செல்லும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், தனக்கு வாக்களிக்காமல் இருப்பதற்கான தீர்மானத்தினை பிரதான தமிழ் கட்சி எடுத்திருப்பதால் தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக இருக்கின்ற மாகாண சபைகளை இயங்க விடாமல் செய்வதற்காக மிக மோசமான நடத்தையில் இன்று ரணில் விக்ரமசிங்கே இறங்கியிருக்கின்றார். அவருடைய இந்த நடத்தையே கடந்த 1ஆம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியாக அவருக்கு ஆதரவளிப்பதில்லை என எடுத்த தீர்மானம் சரியானது என்று நிரூபணமாகின்றது. ஆனால் நாடு பூராகவும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லையென்றால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று வவுனியாவில் கூடி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பது என தீர்மானித்திருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் நடாத்தப்பட்ட குறித்த கூட்டத்திற்கு செல்லாத உறுப்பினர்களை இந்திய தூதரகம் தொடர்பு கொண்டு இந்த முடிவுக்கு கட்டுப்படுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக ஒரு செய்தி கசிந்துள்ளது. இதற்கமைய சுமந்திரனால் மேற்கொள்ளப்பட்ட இந்த முடிவை இந்தியா ஆதரிக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்தியா தீர்மானித்துள்ளதுடன் அதற்கான காய் நகர்த்தல்களையும் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்னும் 1-2 வாரங்களில் இந்தியாவிற்கு எதிரான களம் ஒன்றும் இலங்கையில் உருவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இலவச விசா வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தற்போது 38 நாடுகளுக்கு இலவச விசாவுடன் இலங்கைக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய சபாநாயகர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்களூடாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.